இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஞாயிறன்று பேரணி, அரசாங்கம் ஏற்பாடு. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவளிக்கும் வகையில் வரும் ஞாயிறன்று அனைத்து கட்சி பேரணி ஒன்றை நடத்த அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. கோலாலம்பூர் புக்கிட் ஜாலில் ஆக்சியேட்டா அரேனா உள்ளரங்கில் இரவு 8 மணிக்கு அப்பேரணி நடைபெறும் என ஒற்றுமை அரசாங்க பேச்சாளர் ஃபாமி ஃபாட்ஸில் தெரிவித்தார். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உள்ளிட்ட அரசாங்க தலைவர்கள் அதில் பங்கேற்க உள்ளனர். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் களமாக அது அமைவதால் அனைவரும் அதில் பங்கேற்க அழைக்கப்படுவதாக தொடர்புத்துறை அமைச்சரான ஃபாமி சொன்னார். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான மலேசியாவின் நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை என்பதை அனைத்துலக சமூகத்திற்கு தெளிவாக எடுத்துரைக்கும் களமாக அப்பேரணி அமையும் என்றார் அவர். ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் கொல்லப்பட்டார். அதற்கு கட்சி பேதமின்றி மலேசிய தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. சமூக ஊடக லைசன்ஸில் பயனீட்டாளர்கள் உட்படுத்தப்படவில்லை, ஃபாமி ஃபாட்ஸில் விளக்கம். அடுத்த ஆண்டு முதல் சமூக ஊடக சேவையை வழங்குவோருக்காக அமல்படுத்தப்பட்டிருக்கும் லைசன்ஸ் அமலாக்கத்தில் சமூக வலைதள பயனர்கள் உட்படுத்தப்படவில்லை என தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்ஸில் தெரிவித்திருக்கிறார். சமூக ஊடக சேவையை வழங்கும் தரப்பினர் மட்டுமே உத்தேச லைசன்ஸை கொண்டிருக்க வேண்டும் என ஒற்றுமை அரசாங்கத்தின் பேச்சாளருமான ஃபாமி நேற்று கூறினார். லைசன்ஸ் அமலாக்கத்தின் தொலைநோக்கு பார்வையை சில தரப்பினர் உணராமல் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். சமூக ஊடக சேவையை வழங்குபவர் மட்டுமே லைசன்ஸ் கொண்டிருக்க வேண்டுமே தவிர பயனர்கள் அல்லது சமூக ஊடகங்களில் தீவிர ஈடுபாட்டை கொண்டவர்கள் அல்ல என தாம் தெளிவுபடுத்துவதாக ஃபாமி கூறினார். லைசன்ஸ் அமலாக்க நடைமுறை குறித்து விளக்கம் ஒன்றை MCMC எனப்படும் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் வெளியிடவிருப்பதாகவும் அவர் கூறினார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி இவ்வாண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை சமூக ஊடக தரப்பினர் அல்லது அவர்களது பிரதிநிதிகள் மற்றும் இணைய குறுந்தகவல் முறையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு லைசன்ஸ் நடைமுறைகளை பின்பற்றுவது மற்றும் லைசன்ஸ் கொண்டிருக்காவிட்டால் அல்லது உத்தரவை பின்பற்றாதவர்களுக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கை குறித்து விளக்கம் அளிக்கப்படும் என ஃபாமி தெரிவித்தார். தியோ பெங் ஹோக் மரணம் விசாரணை அறிக்கை மீண்டும் திறப்பு, பிரதமர் தகவல். தியோ பெங் ஹோக் மரணம் குறித்த விசாரணை கோப்புகளை மீண்டும் திறக்க அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. இம்முறை விசாரணை நிலவும் மேலும் வெளிப்படையாகவும் நியாயமாகவும் இருக்கும் என்பதற்கான உத்தரவாதத்தை வழங்குவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். விசாரணையில் யாரின் தலையீடும் இருக்காது என்றார் அவர். நேற்று புத்ரஜயாவில் உள்ள தனது அலுவலகத்தில் பெங் ஹாக்கின் குடும்பத்தாருடன் பிரதமர் நடத்திய சந்திப்பின் போது அரசாங்கத்தின் அம்முடிவு தெரிவிக்கப்பட்டது. சுமார் 30 நிமிடங்களுக்கு நடைபெற்ற அச்சந்திப்பின் போது அன்னாரின் மரணத்திற்கு நியாயம் கேட்டு அவரின் குடும்பத்தார் நீண்ட காலமாக போராடி வருவதை நாம் நன்கு உணர்வதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் சொன்னார். 2009 அப்போதைய ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் இயன் யாங் ஹியான்வா அரசியல் செயலாளரான 30 வயது பெங் ஹோக் ஷா அலாம் பிளாசா மசாலாமில் உள்ள 5வது மாடியில் இறந்து கிடக்க காணப்பட்டார். இதற்கு முன்பாக அவர் அங்கு 14வது மாடியில் உள்ள ஸ்லாங்கூர் MACC அலுவலகத்தில் வாக்குமூலம் கொடுக்க சென்றது குறிப்பிடத்தக்கது. எந்த உபகரணமும் இன்றி ஒலிம்பிக் குறி சுடும் போட்டியில் வெள்ளிப்பதக்கம், இணையத்தை கலக்கும் துருக்கிய வீரர். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் குறி சுடும் பிரிவில் எந்த ஒரு உபகரணமும் இன்றி வெறும் டி-ஷர்ட் அணிந்து பங்கேற்ற துருக்கி நாட்டு போட்டியாளர் யூசுப் டிகேக் அதில் வெள்ளிப்பதக்கம் வென்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். குறிசுடும் போட்டியில் பங்கேற்பவர்கள் வழக்கமாக விலை மதிப்புள்ள ஜாக்கெட்டுகள், குறிசுடும் போது சத்தம் கேட்டு காதில் பிரச்சனை வராதிருக்க நாய்ஸ் கேன்சல் ஹெட்போன் உள்ளிட்ட உபகரணங்களை பயன்படுத்துவர். எல்லாவற்றுக்கும் மேலாக துல்லியமாக குறிபார்த்து சுடுவதற்காக விலை உயர்ந்த லென்ஸ் அணிந்து போட்டியில் பங்கேற்பார்கள். இதனால் பார்வை குன்றி இருந்தாலும் இலக்கை நோக்கி அவர்களால் எளிதில் சுட முடியும். இந்நிலையில் துருக்கியை சேர்ந்த 51 வயது யூசுப் எப்படி எந்த ஓர் உபகரணமும் இன்றி கால் சட்டை பாக்கெட்டில் ஸ்டைலாக கை வைத்துக் கொண்டு ஏர் பிஸ்டல் பிரிவில் பங்கேற்று அனாயாசமாக வெள்ளிப் பதக்கத்தை தட்டிச் சென்றுள்ளார். எவ்வளவு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்திருந்தால் உபகரணங்கள் உதவியின்றி அவர் தைரியமாக போட்டியில் பங்கேற்றிருப்பார் என நெட்டிசன்கள் அசந்து போயுள்ளனர். சட்டென பார்த்தால் அவரை யாரும் குறிசுடும் வீரர் என சொல்ல மாட்டார்கள்.
ஏதோ போலீஸ் படத்தில் வரும் கதாநாயகன் போல் இருப்பதாக நினைப்பார்கள் எனவும் நெட்டிசன்கள் யூசுஃபை பாராட்டி வருகின்றனர். அக்டோபர் 1ஆம் தேதிக்குள் 1,00,000 வெளிநாட்டு கார்கள் வெப் முறையில் பதிந்து கொண்டிருக்கும். வெளிநாட்டு மோட்டார் வாகனங்களுக்கான வெப் எனப்படும் நுழைவு அனுமதி பதிவு முறை அக்டோபர் 1ஆம் தேதி அமலுக்கு வரும்போது 80,000 முதல் 1,00,000 சிங்கப்பூர் வாகனங்கள் அதில் பதிந்து கொண்டிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு வாகனங்களுக்கு அந்த வெப் பெர்மிட் கட்டாயம் என அரசாங்கம் அறிவித்தது முதல் அதற்கான பதிவு பன்மடங்கு அதிகரித்திருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். மே 28 முதல் நேற்று வரை சிங்கப்பூரை சேர்ந்த 58,791 வாகன உரிமையாளர்கள் வெப் பெர்மிட்டுக்கு விண்ணப்பித்திருந்தனர். எனினும் அவற்றில் 40% விண்ணப்பங்கள் முழுமை பெறாதவை என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். எஞ்சியிருக்கும் 2 மாதங்களில் வெப் விண்ணப்பங்கள் கணிசமாக உயரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அவற்றை கையாள ஏதுவாக போதிய ஆள்பலம் இருப்பதை உறுதி செய்வதோடு தினசரி சேவை நேரத்தையும் நீட்டிக்குமாறு வெப் விற்பனையாளர் நிறுவனம் உத்தரவிட்டுள்ளது. சுபாங் விமான நிலையத்தில் நேற்று முதல் பாத்திக் ஏர்ஜெட் விமானம் தொடக்கம். 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாத்திக் ஏர் நேற்று சுபாங்கில் உள்ள சுல்தான் அப்துல் அஜீஸ் ஷா விமான நிலையத்தில் அதன் முதல் ஜெட் வகை விமானத்தை தரையிறக்கியது. வாரத்திற்கு 3 விமான சேவைகளுடன் சுபாங் விமான நிலையத்தில் இருந்து பினாங்கிற்கு செல்லும் முதல் வழித்தடத்தை நேற்று அதிகாரப்பூர்வமாக பாத்திக் ஏர் அறிவித்திருக்கிறது. நேற்று காலை 11:10 மணிக்கு சுபாங் விமான நிலையத்தில் பாத்திக் ஏர் நிறுவனத்தின் முதல் ஜெட் விமானம் தரையிறங்கி மதியம் 12 மணிக்கு பினாங்கிற்கு புறப்பட்டது. சுபாங் விமான நிலையத்தின் இந்த நடவடிக்கையானது KLIA 1 மற்றும் 2 தற்போதுள்ள விமான நெரிசலை குறைக்கும் என்று போக்குவரத்து துணை அமைச்சர் டத்தோ ஹஸ்பி அபிபுல்லா தெரிவித்தார். மலேசியாவில் முக்கிய சுற்றுலா தளமாக பினாங்கு இருப்பதால் ஒரு நாளைக்கு 2 முறை விமான சேவைகள் நேற்று முதல் திட்டமிட்டபடி இருக்கும் என பாத்திக் ஏரின் தலைமை செயல் அதிகாரி டத்தோ சந்திரன் தெரிவித்தார். சுபாங் விமான நிலையம் தலைநகருக்கு அருகில் இருப்பதால் கிளான் பள்ளத்தாக்கை சுற்றியுள்ள சுற்றுலா பயணிகளை அது கவரும் என்று நம்புவதாக பாத்திக் ஏர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. மோட்டார் சைக்கிளை மோதி சாலையில் தீப்பொறி கிளப்பும் அளவிற்கு அதனை இழுத்து சென்ற காரால் ரவாங்கில் பரபரப்பு. ஸ்லாங்கூர் ரவாங்கில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தில் ஹோண்டா CRV கார் படு வேகமாகவும் கண்மூடித்தனமாகவும் சென்றதோடு மட்டுமல்லாது ஒரு மோட்டார் சைக்கிளை மோதி 500 மீட்டர் தூரத்திற்கு அதை இழுத்து சென்றது வைரலாகியுள்ளது. வலது பக்க டயர் கழன்று விற்ற நிலையிலும் தாமான் ஒலாக்ஸில் உள்ள அடுக்கு சாலையில் அக்கார் படு வேகமாக சென்றது. ஹமீன் எனும் பயனர் பதிவேற்றிய 18 வினாடி காணொலியில் அது தெரிகிறது. அந்த ஹோண்டா CRV காரை நிறுத்த மற்ற சில வாகனங்கள் முயற்சித்த போதும் அதன் ஓட்டுநர் கண்டுகொள்ளாமல் போய்கொண்டிருந்தார். அதுவும் சாலையில் தீப்பொறி கிளம்பும் அளவிற்கு அந்த மோட்டார் சைக்கிளை அக்கார் இழுத்து சென்றது பார்ப்போரை பதற வைத்தது. உணவு அனுப்பும் சேவையில் ஈடுபடுபவர் என கூறப்படும் மோட்டார் சைக்கிள் ஓட்டி காரால் மோதப்பட்டு வேகத்தில் சாலையில் குதித்து உயிர் தப்பினார். ஹோண்டா CRV காரோட்டி மது போதையில் இருந்ததாக தெரிய வருவதாக வீடியோவை பதிவேற்றவர் குறிப்பிட்டார். ஒருவேளை அந்த காரோட்டி உண்மையிலேயே மது போதையில் இருந்தது உறுதியானால் அவர் மீது போலீஸ் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வீடியோவை பார்த்த பெரும்பாலான நெட்டிசன்கள் வலியுறுத்தினர். அடுக்குமாடி வீட்டின் 16வது மாடியில் இருந்து கீழே விழுந்து 2 வயது குழந்தை மரணம். ஜோஹர் பாரு காமாண்டாயாவில் உள்ள அடுக்குமாடி வீட்டின் 16வது மாடியில் இருந்து கீழே விழுந்து 2 வயது குழந்தை இறந்தது. செவ்வாய்க்கிழமை இரவு மணி 9:16 அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக போலீஸ் புகாரை பெற்றதாக தென் ஜோஹர் பாரு மாவட்டத்தின் போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ரவுப் செலாமட் தெரிவித்தார். அச்சம்பவம் குறித்து அந்த குழந்தையின் குடும்பத்தினருக்கு இரவு மணி 8:50 அளவில் தெரிய வந்ததாக அவர் கூறினார். உயிரிழந்த அந்த குழந்தையின் குடும்பத்தினருடன் உள்நாட்டை சேர்ந்த 56 மற்றும் 78 வயதுடைய தம்பதியர் மிக அணுக்கமாக பழகி இருப்பதால் அவர்களிடம் அக்குழந்தையை விட்டுவிட்டு அதன் தாயார் அந்த அடுக்குமாடி வீட்டின் 7வது மாடியில் உள்ள சலவை மையத்திற்கு சென்றுள்ளார். அந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னதாக அடுக்குமாடி வீட்டின் நீச்சல் குளத்திற்கு தங்களுடன் பொழுதுபோக்குவதற்கு அக்குழந்தையை அந்த தம்பதியர் அழைத்து சென்றுவிட்டு பின்னர் 16வது மாடியில் உள்ள தங்களது வீட்டிற்கு திரும்பியுள்ளனர். அக்குழந்தையின் தாயாருக்காக காத்திருந்த அவர்கள் இரவு நேர தொழுகைக்காக வீட்டின் அறைக்குள் சென்றதாக தெரிகிறது. திரும்பி வந்தபோது வீட்டின் வரவேற்பறையில் இருந்த அந்த குழந்தை காணவில்லை என்பதை அறிந்து
அந்த தம்பதியர் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த அடுக்குமாடி வீட்டின் 8வது மாடியில் அக்குழந்தை இறந்து கிடந்ததாகவும், வீட்டின் படுக்கை அறைகளில் ஒன்றின் ஜன்னல் வழியாக அக்குழந்தை கீழே விழுந்திருப்பதாகவும் விசாரணையில் தெரிய வந்ததாக ரவுப் சலாமாட் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். கண்முன்னே படகை கடந்து சென்ற ராட்சத விமானம் தாங்கி கப்பல், மலைத்து போன மலேசிய மீனவர்கள். அமெரிக்க கடற்படையின் அணுசக்தியில் இயக்கும் விமான தாங்கி கப்பலை மலாக்கா நீரிணையில் கண்ணெதிரில் கண்டு மெய் சிலிர்த்துள்ளது மலேசிய மீனவர்கள் குழு ஒன்று. அந்த CVN 71 ராட்சத கப்பல் மீனவர்களின் படகை கடந்து எதிர் திசையில் செல்லும் காட்சி கூடி மலேசியாவின் ஃபேஸ்புக்கில் பகிரப்பட்டுள்ளது. அந்த வீடியோ இதுவரை கிட்டத்தட்ட 80,000 பார்வைகளை பெற்றுள்ளதோடு 900 லைக்குகளை நெருங்கி வருகிறது. இவ்வேளையில் அந்த ராட்சத கப்பல்களின் தரிசனம் அரிதாக கிடைப்பது உண்மைதான் என்றாலும் மீனவர்களின் பாதுகாப்பு குறித்து நெட்டிசன்கள் கவலை தெரிவித்தனர். விமானம் தாங்கி கப்பல்களுக்கு அவ்வளவு நெருக்கத்தில் சிறிய படகுகள் செல்வது பாதுகாப்பானது அல்ல என அவர்கள் ஒருவர் குறிப்பிட்டார். எனினும் மலாக்கா நீரிணையில் ராட்சத கப்பல்களை மலேசியர்கள் இதுபோல் நேருக்கு நேர் எதிர்கொள்வது இது முதல் முறை அல்ல. சில மாதங்களுக்கு முன்பு கூட அதே நீரிணையில் இன்னொரு மலேசிய மீனவர்கள் குழு இந்திய கடற்படை நீர்மூழ்கி கப்பல்களை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. அரசு நிகழ்ச்சிகளில் சீனி பயன்பாடு இனி 50% குறைக்கப்படும். அமைச்சரவை முடிவு. நேற்று முதல் அனைத்து அரசாங்க நிகழ்ச்சிகளிலும் பரிமாறப்படும் பானங்களில் சீனி பயன்பாடு 50 விழுக்காடு குறைக்கப்படும். அரசு துறை கூட்டங்களும் அதில் உள்ளடங்கும் என ஒற்றுமை அரசாங்கத்தின் பேச்சாளர் ஃபாமி ஃபாட்சில் கூறினார். மேலும் ஆரோக்கியமான சூழலை ஏற்படுத்தும் நோக்கில் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் அம்முடிவு எடுக்கப்பட்டது. நாட்டில் நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருகிறது. அப்பிரச்சினை முழுமையாக கையாளப்பட வேண்டும் என தொடர்புத்துறை அமைச்சருமான அவர் சொன்னார். 2023ஆம் ஆண்டு ஆய்வின்படி நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட மலேசியர்களின் எண்ணிக்கை மக்கள் தொகையில் 15.5 விழுக்காடாக இருப்பது குறிப்பிடத்தக்கது.